குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை வைத்து முடிவெடுக்கிறோம். உண்மைதானா? நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை வைத்து சூழ்நிலைமையை கணக்கெடுக்கிறோம். இதுவும் உண்மைதானா? என்னிடம் என்ன இல்லை என்பதை வைத்து கணக்கு போட்டு பார்க்கிறோம். இதுவும் உண்மைதானா? கையில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து எண்ணி பார்த்து செலவு செய்கிறோம். உண்மைதானா? 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் கையில இருக்கிறது. அதை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் ஒண்ணுமே நடக்க போவது இல்லை. எங்கே இருக்கிறோம்? மரண இருளின் தேசத்தில் இருக்கிறோம் என்று இருக்கிற இடத்தை மட்டும் பார்த்து முடிவெடுத்தா வாழ முடியாது. மரண இருளின் தேசத்தில் தான் வெளிச்சம் உதித்தது. 5 அப்பம் 2 மீன் இருக்கிற இடத்துலதான் எல்லை இல்லாத ஆசீர்வாதம் பெருகியது. நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருந்துட்டு போங்க. எரிகோவில நான் வேசியா இருந்தேன். உண்மைதான். அதனால என்ன? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இயேசு பிறக்கும் தேசத்தில் ராஜவம்சத்தோடு வாழ்க்கை பெற வேண்டிய அத்தனையும் எரிகோவில் வாழ்ந்த ராகாப் என்ற வேசிக்கு இருந்தது. வெளியே நம் கண்களுக்கு எவை தெரிகிறதோ அந்த உண்மையின் அடிப்படையில் மட்டும் அலசி ஆராய்ந்து முடிவெடுத்து தங்களுக்கு தாங்களே கேடு செய்து கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு. தேவனே, நான் கண்ணால் காண்பது போன்று மனதில் உணர்வு போன்று நான் நடக்க மாட்டேன். காணாத தேசத்தை நோக்கி ஆபிரகாம் விசுவாசித்து நடந்தது போன்று காணாத நன்மைகளை, காணாத சுகத்தை, காணாத விவாக வாழ்க்கைய, காணாத செழிப்ப, காணாத பிள்ளை பெற்ற நான் காண்பேன் என்று நச்சீன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அத்தனையும் உங்கள் கரத்தில் வந்து சேரும். நாளை சந்திப்போமா? God bless you.